இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணுறான்றத ஒரு குட்டி விலாக பார்த்துட்டு வந்துடலாமா. காலையில் ஏன்னு ஃபஸ்ட்டு வேலை நம்மளுக்கு என்ன வேலை, பூ பறிக்கிற வேலை. பூ பறித்து அதை எடுத்து போயிட்டு கடையில் வந்து குத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறாக்கள்லாம் தீனி போடுற வேலை. புறாக்களுக்கு எல்லாத்தையுமே தீனி போட்டோன்னே எல்லா புறாமே வந்து தீனி சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏஞ்சி நிற்க வச்சுன்னா அவன் நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுவிட்டுலாம் பசியோட இருக்கு சொல்லிட்டு ஓட்டி மேலே எல்லாம் கண்ணுவிட்டு நானும் எங்கள் அப்பாவும் கட்டிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் ஆடு தான் கட்டணும். ஆடு கட்டுறது பற்றி பார்த்தீங்கன்னா வந்து குட்டி தீவனம். ஏன்னா குட்டி தீனி போக சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பின்னாடி ஆடு பார்த்தீங்கன்னா இஸ்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டு குட்டி தீனோடனே ஆடு பின்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைனிக்கு வந்து மோட்ரு விட சொன்னாங்க. கைனிக்கு மோட்ரு விட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடவு நடுறதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா ஒருத்தர் வந்து நாற்று பிடிங்கிருந்தாங்க. ஐன்ஸ் போயிட்டு கொண்டா நம்ம நாற்று பிடிங்கிட்டு அப்படியே இயற்கையோட கொஞ்சம் ரசித்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து சாணி வாரி இருந்தார். மாடு சாணி வாரி முடிச்சிட்டோடனே நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா மாடு கூட வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் விளையாண்டுருந்தோம். அது விளையாடி முடிச்சிட்டோடனே அதுக்கு பசி எடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், எங்கள் அப்பாவும் நானே தீனி போட ஆரம்பித்தோம். மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் சாப்பாடு போட்டோம். நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு போடலாம்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிகிட்ட போய் சாப்பாடு கேட்டேன். இந்த சாப்பாடு இது தான் சொல்லிட்டு சொன்னாங்க. சாப்பாடு கொடுத்தோன்னே நம்ம பசியார வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கண்ணுவிட்டு வந்து மூக்கநாங்கரி குத்தலாம் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டு மூக்கநாங்கரி குத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு கிளம்பி வந்தோடனே நம்ம வீட்டில் ஒரு சிட்டுக்குருவிலாம் சாப்பாடு வச்சுட்டு அப்படியே நம்ம சேவலுக்கும் சாப்பாடு போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணணும் சொல்லியிருந்தோம். அந்த சிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கேவு தான். நம்மளோட விலாக் பிடிச்சின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.